அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சி. எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சியில் வார வாரம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற மருத்துவர் நாம் எல்லோரும் இணைந்திருக்கின்றோம். மருத்துவர் நமக்கான அனுசரணையை வழங்குகின்றார்கள். ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். மருத்துவர் நாம் நிகழ்வில் பல மாதங்களாக எங்களோடு இணைந்திருந்து பல தகவல்களை வணக்கம். உங்களுக்கும் வணக்கம், நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் பலவிதமான விடயங்களை உலகில் ரீதியாக பார்த்து கொண்டு வருகின்ற இந்த சூழ்நிலையை சென்ற வாரம் தாயகத்தில் இருக்கின்ற முதியோர்களை பற்றி ஒரு பார்வை பார்த்திருந்தோம். இன்னொரு பகுதியாக இந்த இளையோரின் வாழ்க்கை நிலை, போர்க்காலத்தின் பின் நீங்கள் சென்ற போது இளையோரின் வாழ்க்கை நிலையும் அவர்களுடைய உளவியல் ரீதியான விடயங்கள் மிக அருமையான ஒரு விஷயம். இது என்ன மிகவும் பாதித்த விடயமும் கூட. இந்த இளையவர்கள் பற்றிய பிரச்சனைகளை அங்க நான் பார்த்து கேட்டு அறிஞ்சு விளங்கி கொண்ட விஷயத்துல இது ஒரு பெரிய ஒரு மனதிலேயே ஒரு தாக்கத்தை தந்த விடயங்கள்ல ஒன்று என்று சொல்லலாம். அதுல முக்கியமானது அந்த விஷயங்களை பற்றி ஆழமாக போக முதல் முன்னுக்கு ஒரு முகவரியாக சின்ன ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். யுத்த சமூகங்கள் என்றது எப்படி நொறுங்கி போய் இருக்கும்ன்றது நாங்க கடந்த வாரம் கொஞ்சம் விளக்கமாக பார்த்தனாங்க. ஆனா இப்ப இங்க இளையவர்களை நாங்க பார்க்கும் போது இங்க மிக முக்கியமானது அந்த சமூகத்தை விட குடும்பங்கள் நொறுங்கி போயிருக்கின்றது இல்லையா? அந்த குடும்பம் என்ற அமைப்பு, அந்த உருவம், அந்த அப்பா அம்மா பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அப்படி என்று சொல்லப்படுற இந்த அமைப்புகள் அங்கே கணக்க உடைந்து நொறுங்கி பல வகையான வடிவங்களில இருக்கின்றது. பழைய காலம் சண்டைக்கு முந்தின காலத்துல இருந்த ஒரு பெற்றோரும் அவர்கள பிள்ளைகளும் அல்லது அவன் பேரப்பா பேத்தியன் அந்த அமைப்பு இந்திய காலகட்டத்துல நாங்க பெருசாக எதிர்பார்க்க முடியாது. அதுக்கு காரணங்கள் உண்டு. ஒரு காரணம் கண்டுபிடிக்கிறது பெரிய கஷ்டம். ஒன்று யுத்தத்திலேயே பல மக்களை நாங்க இழந்திருக்கிறோம். பல குடும்பங்கள் பல பேரை இழந்திருக்கின்றன. அவை ஈடு செய்ய முடியாத இழக்கப்பட்ட அங்கத்தவர்களாக வெற்றிடமாக அங்கே இருக்கின்றது. அதுக்கு அடுத்தது அந்த யுத்தம் என்ற ஒரு காரணம், அந்த பிரச்சனைகளினால இளம் பிள்ளைகள் ஆண் பெண் எல்லாருமே வெளிநாட்டுக்கு வந்த தொகையும் ஒரு பெரிய அளவில் இருக்கின்றது. அந்த தொகையும் இங்க வெளியில இருக்கிறபடியால அங்க உள்ளூருக்குள்ள கொஞ்சம் வெற்றிடங்கள் இதுகள் பரவலாக இருக்கிறத நாங்க காணலாம். அடுத்த மூன்றாவது அங்க இப்ப யுத்தம் முடிந்ததென்று சும்மா பேப்பர்ல கடுதாசியில சொல்லுகிறார்கள் அல்லது பேச்சு வழக்குல சொல்லுகிறார்கள். ஆனா அங்க நாங்க கடந்த முறையும் பார்த்த மாதிரி அங்க யுத்தம் என்றது ஒரு நிழல் யுத்தமாக தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது இல்லையா? இன்னும் ஒரு வசனத்திலே சொல்ல வேண்டும் என்று சொன்னா யுத்தத்துக்கு பிந்திய சமூகங்கள் என்று சொல்லி இதுகளை பார்க்கலாம். யுத்தத்துக்குள்ளால அடிபட்டு பெரிய வேதனைப்பட்டு பல விஷயங்களை இன்றைக்கு அந்த யுத்தம் எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த சமூகத்தின் செயல்பாடு இயக்கங்கள் எல்லாமே சோர்ந்து சோகம் இழப்பு பல அந்த எதிர்மறையான பண்புகள் நிறைஞ்ச விஷயத்தோட அந்த சமூகம் யுத்தத்துக்கு பிந்திய சமூகம் இப்படியான ஒரு அலங்கோலத்தோட புண்ணாகி போய் இருப்பவர்களுக்கு ஒரு ஒத்தனம் கொடுத்து தூக்கி நிமித்தி உணர்த்தாரணம் செய்கிற என்று சொல்லப்படுற விஷயங்கள் அங்க போதிய அளவு சரியான முறையில நடக்கிறதாக நாங்கள் அங்க பார்க்கல. ஆனா இன்றைக்கு நாங்க இங்க வெளியில இருந்து இப்ப புலம்பெயர்ந்து இங்க வந்த இடத்துல நாங்க பார்க்கும்போது கதைக்கும் போது இங்க கன அமைப்புகள் தனியாகவும் குழுக்களாகவும் நாங்கள் ஊருக்கு புனருத்தாரணம் செய்கிறோம், ஊருக்கு பல உதவி செய்கிறோம் என்று சொல்லி இங்க சொல்லுகிறார்கள். ஆனா இப்ப இங்க இது ஒரு பேப்பர் வடிவத்துலதான் அல்ல கதை வடிவத்துலதான் இது இருக்குன்னு எனக்கு படுகிறது. அங்க போய் பார்த்த பிறகு அங்க இங்க இருந்து போற காசுகள் ஒரு சில அமைப்புகளோ அல்ல தனியாக்களோ இவேட்டத்தான் அது போய் சேருகிறது இல்லையா? அந்த சேருகின்ற விடயங்கள் அங்க
கூடுதலாக தனித்தனி மனிதர்களாக தனித்தனி குடும்பங்களாக இப்ப நல்லா நொந்து போய் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்கிறார்கள். அது பல பேர் அதை பெரிய நன்றி கடனோட சொல்லுகிறார்கள். இவர்கள் எங்களுக்கு உதவி செய்கிறார்கள், இவர்கள உதவியில தான் நாங்கள் இவ்வளவுக்காக இருக்கிறோம், இவ்வளவுக்காக நாங்க வாழ்றோம். அது அந்த பக்கத்தை நான் தொடையில, அது புனிதமா நல்ல விஷயங்கள் அங்க நடந்து கொண்டு இருக்கின்றது இல்லையா. ஆனா இந்த வசதியை பாவிச்சு கன பேர் சொகுசான வாழ்க்கை வாழ்றதையும் அங்க நாங்க பார்க்கிறோம். அங்க இருந்து சில படங்கள் செய்திகளை எடுத்து இங்க வெளியில இருந்து இவர்களுக்கு அனுப்பி அதுல இருந்து பல பணங்களை எடுத்து தங்களோட வேலைகளை பார்க்கறது இதுல நாங்க பார்க்கிறோம். ஏன்னா இப்ப நான் இதை தெளிவாக சொல்றேன் என்று சொன்னா, பல சமூக அமைப்பண்டி இங்க வெளிநாட்டு மக்களினுடைய நிதியில அங்க நடக்க சொல்லி அவர்கள் ஒரு சிலரை நான் போய் சந்திச்ச சந்தர்ப்பம் இருந்தது. அப்ப அந்த அவர்களை போய் சந்திச்ச சந்தர்ப்பத்திலே அவர்கள் இங்க வெளிநாட்டை பொறுத்தவரை ஒரு பேர்ல அவர்கள் அங்க இயங்குறார்கள் என்றுதான் அங்க பேர். ஆனா அங்க போய் பார்த்த பிறகு அவங்கள 8, 10, 15 பிரிவா இருக்கு, தனித்தனி இவர்களாக இருக்கிறார்கள். ஒரு சில கூட்டங்கள் இதுகளுக்கு கூப்பிடும் போது அதுல ஒரு குறிப்பிட்டவர்கள் தான் வருவார்கள், மற்றவர்கள் வருவாங்க, மற்றவர்கள் வேற ஒரு இடத்துக்கு வேற ஒரு மீட்டிங் வரும்போது வருவார். ஆனா விஷயங்கள் இந்த சமூக சேவை அல்ல சமூக நலன்கள், நொந்த சமூகத்துக்கு ஒத்தனம் கொடுக்கவோ அல்ல உதவி செய்யவோ அவர்களை மீட்டெடுக்கவோ என்று சொல்லப்படுகின்ற இந்த விஷயங்களை நாங்க சமூக நலன் சேவைகள் என்று சொல்லலாம் குறிப்பாக இல்லையா. இந்த சமூக நலன் சேவைகள் திட்டங்களிலே ஈடுபடுபவர்கள் ஒரு சட்ட நியதிக்குள்ள கொண்டு வரப்படையில்லை. அவர்கள் துண்டு துண்டான அமைப்புகளாக துண்டு துண்டான நிறுவனங்களாக இயங்குகிறார்கள் இல்லையோ. அப்ப அவர்களை ஒரு கோஆர்டினேட் பண்ணி, உதாரணமா இப்ப இந்த மேலதேச இப்ப இந்த நாடுகள்ல இங்க நாங்க இருக்கிறோம், இங்க சமூக நல சமூகங்கள் இங்க நல்ல நிறைய சமூகங்கள் இருக்கு. இப்ப குறிப்பாக இந்த ஸ்காண்டினேவியன் நாடு என்று சொல்றது உலகத்திலேயே சமூக நலன் திட்டங்களுக்கு பேர் போன நாடு. எவருமே கைவிடப்பட்டவர்கள் என்று இல்ல. 100% மக்களும் வருமானம் ஹேண்டிகேப் தன்மையோ அல்லது தங்களை பராமரிக்க ஆக்கள் இல்லையோ எல்லாருமே அரசாங்கத்தால் பொறுப்பெடுக்கப்பட்டு பார்க்கப்படுகிறார்கள் இல்லையோ. அப்ப இது ஒரு சமூக நல சமூகம் என்ற அரசுகள் என்றுதான் இவைகளை சொல்லுறது இல்லையோ. இப்ப இந்த மாதிரியான அளவுக்கு நாங்கள் அங்க வருவோம் அல்ல வர வேணும்னு சொல்லி நான் அப்படி எதிர்பார்க்கல. அது கனவு, அது கற்பனை. எங்களுடைய ஆணி வேர் என்று சொல்றது சொந்த குடும்பங்கள்ல இருந்தான் வாழ்ந்த நாங்கள். இந்த ரத்த உறவுக்குள்ளதான் நாங்க மனம் விட்டு கதைச்சோ பேசியோ ஏதோ விஷயங்களை வாழ்ந்து கொண்டு வந்த நாங்களே ஒழிய அந்த இரத்த உறவுக்கு பக்கத்திலே இருக்க அயல் வீடுகளோடய நாங்க மனம் விட்டு கதைக்க மாட்டோம். அந்த மாதிரி தான் எங்களோட கடந்த கால சமூகம் இயங்கி வந்தது. கிட்டத்தட்ட அது 10 குடும்பங்கள் இருக்கலாம், 20 குடும்பங்கள் இருக்கலாம். இணைவாக தங்களுக்குள்ள கருத்துக்களை பரிமாறி இரகசியங்களை கூட தங்களுக்குள்ள கதைச்சு பேசி இணைஞ்சு வாழ்ந்தது இல்லையா. ஆனா கிராமங்கள் என்று சொல்லி அந்த மாதிரியான நல அமைப்புகள் இதுகள் அங்க இயங்கினது வலுவல குறைவாக இருந்தது, அரிதாக இருந்தது. நாங்க இன்றைக்கு இந்த யுத்த முடிந்த இந்த காலத்துல சடுதியாக அந்த மாதிரியான ஒற்றுமையான அமைப்புகள் அங்க வருமென்று நாங்க எதிர்பார்க்கலாது. ஆனா இங்க வெளியில உள்ள இப்ப நாங்க இங்க ஒரு அமைதியான ஒரு நிம்மதியான ஒரு நாட்டுல இங்க இருக்கிறோம், சாப்பிடுறோம், நல்ல வடிவா படுக்கிறோம், நல்ல நித்திர கொள்றோம், நல்ல அமைதியா திடகாத்திரமா இருக்கிறோம். அப்ப இங்க உள்ள நாங்கள் தான் கூட்டு அமைப்புகளை உருவாக்க வேண்டும். திட்டங்கள், சமூக நலத்திட்டங்கள் அல்லது இன்ன பிரச்சனைக்கு இன்ன விதமான உதவிகளை நாங்கள் தருவோம், இந்த விஷயத்துக்கு நாங்கள் எப்போ உதவியாக இருப்போம் என்ற விஷயங்களை இவர்கள் தான் இங்க இருந்து ஒழுங்குபடுத்தி உலகத்துல நாங்க பல நாடுகள்ல பரவி போயிருக்கிறோம் இல்லையா. அப்ப அந்த பல நாடுகள்ல பரவி இருக்கிறத நாங்க ஒன்றாக இணைத்து, அதுக்காக ஒரு நாங்க தமிழாக்கள் 100% ஒன்றா சேர மாட்டோம், அது எங்கட ரத்தத்துல இருக்கு. அறுபடியினால நான் அப்படி கற்பனையிலே அது நான் எதிர்பார்க்கல. 60% அல்லது 70% ஆக்கள் ஏதோ ஒரு தங்களுக்குள்ள ஒரு வேலை திட்டத்தை உருவாக்கி அந்த வேலை திட்டங்களை வச்சு இணைச்சு அங்க கிராமத்திலயோ எந்த நகரத்திலயோ எந்த டவுன்லயோ இருக்கிற அமைப்புகளை தங்களோட அந்த ஒரு நிர்வாக வழிக்குள்ள கொண்டு வச்சிருந்ததுன்னா நல்லா இருக்கு. ஆனா இப்ப நாங்க இளையவர்களுக்கு நாங்க திரும்பி வந்தோம்னு சொன்னா அந்த இளையவர்கள்
சமூக நல திட்டங்கள் என்ற அமைப்புகளால உள்வாங்கப்பட்டிருக்கிறார். அவர்களை வந்து சரியான முறையில பராமரித்து கொண்டிருக்கிறதை நான் நேர போய் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. பல இடத்துக்கு போயில ஒரு சில இடங்களுக்கு போய் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சது இல்லையா. அப்ப அந்த இடத்துல அந்த பிள்ளைகள் வந்து மிகவும் நன்றி உடையவர்களாக, அதாவது வெளிநாட்டில இருந்து எங்களுக்கு இவ்வளவு காசை அனுப்பி இவ்வளவு உதவியை செய்கிற இவர்கள் எல்லாருக்கும் நாங்கள் எப்பவும் நன்றியோட இருப்போம். அவர்கள் அங்க போனாலும் எங்களை மறக்கவில்லை, எங்களை கைவிடவில்லை, அங்க இருந்தும் எங்களை பற்றி சிந்திச்சு இப்படியான உதவிகளை எங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே இப்படியா உதவிகளை முதல்ல சொன்ன அந்த ரத்த உறவு இதுகள்ல வந்து எங்களுக்கு எடுக்கிறது பெரிய கஷ்டம். அப்ப இந்த இடத்துல இவர்கள் வந்து அமைப்பாக இருந்து உதவி செய்யறது எங்களுக்கு பெரிய விஷயமா இருக்குன்னு அவர்கள் சொல்றாங்க. ஆனா அதே நேரத்துல அந்த இளையோர்களை பொறுத்தவரையில வந்து பல பல சிறு சிறு குழுக்களாக இருக்கிறார்கள் இல்லையா. சில பேர் அடிக்கடி பத்திரிகைகள் தொலைக்காட்சிகள்ல வருகிற செய்திகள் மாதிரி அந்த வாழ்வெட்டு குழுக்கள், அந்த குழுக்கள், இந்த குழுக்கள், அது அது ஒரு வகையான ஒரு குழு தன்மை வந்து அங்க வந்து இருக்கின்றது இல்லையா. இப்ப அந்த தன்மைகளை விடயங்களை வந்து அங்கே நாங்கள் ஆராய்ந்து அங்க உள்ள மக்களோட பேசும்போது அதுல உள்ள விடயங்கள் வந்து அது பின்னுக்கு ஒரு பெரிய சக்தியில் இருந்து அவர்களை செயல்படுத்துகிறார்கள் என்ற விஷயம் தான் நாங்க சொல்லப்படுது. அந்த பிள்ளைகள் வந்து தாங்களா விரும்பி தாங்களா கத்தி பொருள் எடுத்து கொண்டு வந்தவர்கள் என்றதை விட அவர்களுக்கு பின்னால வந்து அரசு, இராணுவ, போலீஸ் நிறுவனம் இப்படியான தன்மைகளான ஆட்கள் வந்து பிற்பக்கத்திலிருந்து இவர்களை இயக்குற மாதிரியான ஒரு வந்து நாங்க வந்து 100% நிஜம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அங்க ஆதாரமான ஆய்வுகள் நடக்கப்படையில்லை. பொது நலன் விரும்பிகள், பத்திரிகைகள் இவர்கள்லாம் இந்த விஷயங்களை அங்க வந்து ஓரளவுக்கு அது கலந்துரையாடுறார்கள், இதை பற்றி பேசுகிறார்கள். அதுல இருந்து நாங்கள் அதுக்குரிய கருத்துக்களை இப்ப நான் எடுத்து இதுல வந்து சொல்லுறேன். அப்ப அப்படி ஒரு பகுதி வந்து பின்னுக்கு இருந்து சில பேரால இயக்கப்படுகின்ற அமைப்புகளாக இருக்கின்றது. அதுலையும் ஒரு சில விடயங்களை நாங்கள் அங்க கேள்விப்படும் போது எங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருந்தேன்னு சொன்னா, மத்திய வகுப்பு குடும்பங்களின் பிள்ளைகள் தான் இதுல பல பேர் வந்து போய் இரியாகி இருக்கிறார்கள். பெற்றோர்கள் வந்து இருவருமே வேலை செய்பவர்கள் இல்லையோ. அப்ப 2 பேரும் வேலை செய்கிறபடியால அவர்களுக்கு வந்து வீட்டில இருந்து பிள்ளைகளை எந்த நேரமும் கவனிக்கிறது, அவதானிக்கிறது இதுகள் எல்லாம் அவைக்கு நேரங்கள் குறை. பிள்ளைகள்ல உள்ள நம்பிக்கையாலையும் அவர்கள் எப்பவும் நல்லாக இருப்பார்கள், நல்லாக வருவார்கள் என்ற நாங்கள் நல்லாக சமூகத்தில் இருக்கோம், எங்களை பின்தொடர்ந்து அவர்கள் வருவார்கள் என்ற ஒரு மன நம்பிக்கையோட பிள்ளைகளுக்கு வந்து முழு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார்கள். சுதந்திரம் என்று நிறைய கொடுத்தோம் என்று சொன்னா அது நச்சு தளத்துக்கு எடுத்துக்கொண்டு போகும். எவ்வளவுக்கு நாங்க வந்து அரசாங்க ஜனநாயகமோ என்னவா இருந்தாலும் எவ்வளவு சுதந்திரம் கொடுக்கிறோமோ அவ்வளவு கண்ட்ரோல், கட்டுப்பாடு இருக்கும். அவதானம் இல்லாத, கட்டுப்பாடு இல்லாத சுதந்திரம் எப்போ கொண்டே ஒரு கிடங்குல கொண்டே விழுத்து. அது தனி மனுஷனையா இருக்கலாம், சமூகமா இருக்கலாம், எல்லாரையுமே எங்க ஒரு என்ன அவர்களுக்கு எல்லை வைக்க இயலாது இல்லையோ. தங்களையே தாங்கள் அழிச்சு கொள்ற தன்மைக்கு வருகிறார்கள். அது ஒரு சமூகமும் கூட அப்படி வருகிற, தனி மனுஷர்களும் கூட அப்படி வருகின்றது இல்லையா. அப்ப இதுக்குதான் எவ்வளவு சுதந்திரம் நீங்க வந்து கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்கு அதை அவதானிக்கிற, அதை கட்டுப்படுத்துகின்ற, அதை கேட்டு நெறிப்படுத்துகின்ற ஒரு அமைப்பும் பின்னுக்கு இருக்கும். அப்பதான் அந்த சுதந்திரங்கள் இதுகள்லாம் வந்து நல்ல பெறுபேறுகளை தரக்கூடியதாக இருக்கும். ஆனா இப்ப இந்த இளையோர்களை பொறுத்தவரையில வந்து அங்க வந்து கூடுதலாக இந்த இவர்களுக்கு வந்து சுதந்திரங்கள் பக்கபலமாக பெற்றோர்கள் எல்லாம் இருந்து உதவி செய்து கொண்டிருந்தார்களே ஒழிய அவர்களை கட்டுப்படுத்தி அவர்கள் எங்க போறார்கள், எங்க வாரார்கள், யாரோட சேர்கிறார்கள், யாரோட கதைக்கிறார்கள், இவர்கள் வீட்டுக்கு வர முதல் என்னென்ன விதமான செயல்பாடுகளை செய்துட்டு வீட்டுக்கு வாரார்கள், இப்படியான விஷயங்கள் வந்து அங்க வந்து பெரிய அளவில் அந்த பெற்றோருக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கின்றது. இப்ப இதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை நாங்க வந்து இந்த எங்களோட யுத்த சமூகத்துக்கு முந்தின சமூகம் எப்படி இயங்கினன்றத ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன்னா இதை விளங்கி கொள்றதுக்கு உதவியாக இருக்கும். யுத்தங்கள் தொடங்கினதுக்கு முதல்ல இருந்த எங்களோட சாதாரண சமூகங்கள் வந்து இளம் பிள்ளைகள் அந்த நேரத்திலே முஸ்பாத்தி பகடி குளப்படி என்றது இருக்கும் இல்லையோ. இளையோர் உளவியல் நாங்க பேசும்போது அதை பற்றி பேசினாங்க. இளையவர்கள் என்று சொன்னவர்கள் வந்து இப்ப மது பழக்கமோ சிகரெட்டோ இப்படியான விஷயங்கள் செய்யறது வந்து ஏதோ தங்களை அழிக்கிறதுக்கு, தங்களை கெட்டு போறது இதற்காக செய்வது கிடையாது இல்லையா. அந்த வயதுக்கு அது செய்தால்தான் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், நண்பர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் இல்லையோ.
அப்ப நண்பர்கள்ட்ட ஒரு அனுமதி கிடைக்கும், தான் அவர்களோட இணைய வேணும் என்று சொன்னா இவரும் அந்த சில விஷயங்களை செய்து காட்டணும். என்னாலே முடியும், நானும் உங்களை மாதிரி 2 போத்தில் கல்லடிப்பேன் அல்லது 3 போத்தில் கல்லடிப்பேன், வெறி வராது. சாதாரண நிகழ்வுகளை சொல்றேன் இல்லையோ. இப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த இளச வந்துட்டோம், வயதுக்கு வந்துட்டோம் என்றதை ப்ரூவ் பண்ற நிரூபிக்கிறதுக்காகவே இந்த விஷயங்கள் சாதாரணமாக அங்க பழைய காலத்துல செய்யப்பட்டது. ஆனா இந்த விஷயங்கள் அங்க செய்யும் போதும் அந்த இளையோருக்கு ஒரு பெரிய ஒரு கண்காணிப்பு அவர்களுடைய கிராமங்கள்ல இருக்கு. கல்லு பாவிக்கிறன்றது அந்த காலத்துல பெரிய பரவலாக இருந்த விஷயம். இன்றைக்கு போத பொருள் அந்த இடத்தை நிரப்பிட்டு இதுகளோடு அந்த காலத்துல பெரிய அளவில் இல்லையதா. அப்ப இந்த விஷயங்கள் பழைய காலத்துல அந்த கல்லுகள் பெரிய தவறணி என்று சொல்லப்படுற மயமாக்கப்பட்டு அங்கதான் விற்கிறது இல்லையா. அப்ப அந்த இடங்களுக்கு எங்கட இளசுகள் கடைசியிலும் போக மாட்டார். என்று சொன்னா அங்க வயது போனவர்கள் பல பேர் அங்க வருவார்கள் இல்லையா. அப்ப அங்க போய் ஏதாவது நடந்துட்டு என்று சொன்னா இவர் வீட்டை போக முதல் செய்தி வீட்டை போடும். இன்னிடத்துல நான் பார்த்தேன், பிளாவோட இருந்தார், கல்லோட இருந்த என்று சொல்லி இவர் வீட்டை போக முதல் செய்தி வீட்டை போடும் இல்லையா. அப்ப அது வீட்டை போன உடனே அரிச்சனை தான் நடக்கும், அவருக்கு கணக்கு நடக்கும் இல்லையோ. அப்ப இதனால இப்படியான இந்த இளைய குழுவினர் 4வது கிராமம் 5வது கிராமத்துக்கு போவார். அங்க இந்த தவறணையிலோ அல்லது இப்படியான இடங்கள்ல சேர்ந்து முஸ்பாத்தி பண்ணி போட்டு வீட்டுக்கு வருவார்கள் இல்லையோ. அந்த கிராமத்துல உள்ள சகலருமே ஆற்ற பிள்ளையாக இருந்தாலும் தங்கட பிள்ளை என்ற ஒரு உணர்வோடு கண்காணிப்பு கட்டுப்பாடு செய்தார்கள் இல்லையோ. அப்ப அந்த கட்டுப்பாடு அங்க இருந்தபடியினாலதான் 4வது 5வது கிராமத்துல போய் ஏதாவது செய்யணும் என்று சொன்னா ஒவ்வொரு நாளும் போய் வரையலாது என்ன. 1 மாதத்துக்கு ஒருக்கா, 2 மாதத்துக்கு ஒருக்கா, 3 மாதத்துக்கு ஒருக்கா, இப்படித்தான் போய் செய்வோம் இல்லையா. அப்ப அந்த விதமான விஷயங்களை கட்டுப்பாட்டுக்குள்ள ஒவ்வொரு தரம் வச்சுக்கிறதுக்கு அந்த சமூகமே கண்காணித்து கொண்டிருந்தது. ஏன்னா ஒரு குடும்பத்துல உள்ள பிள்ளைகள் எல்லாரையும் அந்த கிராமத்தில் உள்ள சகலருக்கும் தெரியும். ஏன்னா பழைய காலத்துல கிராமம் என்று சொல்றது ஒரு குடும்பமாகத்தான் இயங்கி கொண்டிருந்தது. தனித்தனி வீடுகள் தனித்தனியாக இருந்தாலும் ஆனா ரோட்டில போகும்போது அல்ல பொது வழியல் பொது இடங்கள்ல போகும்போது எல்லாரும் தங்களோட பிள்ளைகள் என்ற மாதிரியான ஒரு உணர்வோட எப்பவும் கடைக்கண்ணால கவனிச்சு கொண்டுதான் இருப்பார். அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டார், நேர போய் கேட்க மாட்டார்கள், கதைக்க மாட்டார்கள். ஆனா இப்போ கடைக்கண்ணால பார்த்து அதை அவதானிச்சு வச்சு கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கே தெரியும் இது நல்ல விஷயம் என்றால் அதை பெரிய பெருசுபடுத்தி கதைக்க மாட்டார்கள். இது கூடாத கெட்ட பழக்கம் இது என்று சொன்னா நேர பெற்றோருக்கு போடும். அது அப்பாவுக்கோ அல்லது அம்மாவுக்கோ அல்லது அயல் வீட்டு தங்களுக்கு தெரிஞ்ச அந்த வீட்டுக்காரருடைய சித்தப்பா பெரியப்பான்னு சொல்லப்படுற அவர்களுக்கோ இந்த கதையால் போயிடும் இல்லையா. அப்ப இந்த விதமாகத்தான் அங்க சுதந்திரம் இருந்தாலும் கட்டுப்பாடுன்றது ஒரு மறைமுகமான தளத்திலே அங்க இருந்தது. இந்த கட்டுப்பாடுகள் இந்திய சமூகத்துல இந்த யுத்தத்துக்கு பிந்தின எங்கட சமூகத்துல மிகவும் அரிதாக இருக்கின்றது. அடுத்தது இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை அங்க பரவலாக பேசப்படுறது என்னன்னு சொன்னா, அப்படி செய்கிற இந்த பிள்ளைகளை பற்றி யாராவது வீட்டுக்கு செய்தி கொடுத்ததுன்றதை அறிந்தார்கள் என்று சொன்னா அவர்கள் இந்த வீட்டுக்கு நேர போயிடுறார். இப்ப நீதான் இந்த விஷயத்த அங்க போய் சொல்ல, உனக்கு என்னென்று இதை பற்றி தெரியும், என்னென்று நீ போய் சொல்லுவாய் என்று சொல் நேரே அங்க போய் விரட்ட போகிறார்கள் இல்லையா. அப்ப இதனால பல பேருக்கு அங்க பல பேருடைய உளவியல் என்னன்னு சொன்னா, எந்த பிள்ளையும் எந்த கேடும் கெட்டு போகட்டுக்கு நாங்கள் அதுக்குள்ள பொறுப்படுக்காம இருக்கோம். எங்கள்கிட்டயே ஏற்கனவே கன பிரச்சனை, கன தொல்லியல், கன விஷயங்கள் எங்கள்கிட்டயே இருக்கு. இதுக்கு மிஞ்சி நாங்க மற்ற வேண்ட விடயங்களை பொறுப்படுக்க கூடாது. பெற்றோரும் அது அவைந்த விடயத்துல நடக்கட்டு, அது அவைந்த தலைவிதி. கடந்த பிறப்பில செய்த பழியல் இதுகள் அப்படி கன சிந்தனைகள் வச்சிருக்கிறோம் இல்லையா. அப்ப அந்த விஷயங்களால பல இளம் பிள்ளைகள் கைவிடப்பட்ட அல்லது அவதானிக்கப்படாம பூரண சுதந்திரம் என்ற இல்லை இல்லாத சுதந்திரத்தோட அங்க குழப்படியோட இருக்கிறார். இது மாத்திரமன்று இல்லை, தனிய ஆம்பளை பிள்ளைகள் அப்படி என்று சொல்லக்கூடிய இந்த பொம்பளை பிள்ளைகள்லையும் கூட அங்க கன பிரச்சனைகள் இருக்கிறத அவதானிக்கிறோம். ஆனா பொம்பளை பிள்ளைகள் பிரச்சனைகள் ஒரு இருட்டறையில வச்சுக்கிற மாதிரி அது ஒளிச்சு வைக்கப்படும். கதைக்கிறதோ பேசுறதுக்கோ அங்க ஒரு தரம் தயாராக இல்லையா.
இல்லையா? அப்ப அதனால அது மிகவும் இரகசியமாக அது வீட்டுக்குள்ளேயோ அல்லது தங்களை தெரிஞ்சாக்களுக்கு உள்ளேயோ வைக்கப்பட்டிருக்கிறத அங்க வந்து நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இவைகள் எல்லாத்தையும் விட இன்னும் ஒரு பகுதி இளம் பிள்ளை அவர்கள் வந்து அங்க பார்க்கும்போது பெரிய ஆறுதலாக இருந்தது, பெரிய திருப்தியாக இருந்தது. ஏனென்று சொன்னா அவர்கள் வந்து எங்க வெளியில வீட்டை விட்டோ தங்களோட அயல் வீட்டை விட்டோ தூர இடத்துக்கு போறது என்று சொன்னா அவர்களை வந்து தாய்மார்கள் தான் தங்களுடைய மோட்டார் சைக்கிள்லயோ அல்லது ஓட்டோவிலையோ என்னத்திலையோ அவர்கள் தான் கூட்டிக் கொண்டு போகிறார். டியூட்டருக்கு டியூஷன் எடுக்கணும், அந்த கல்வி இதழுக்கு போகணும் என்று சொன்ன அநேகமாக தாய்மார் தான் அங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறார்கள், இதுகளை செய்கிறார்கள். இடையில பெற்றோர் அப்பா அம்மாரும் கூட்டிக் கொண்டு போகிறார்கள், 2 பகுதியும் கூட்டிக் கொண்டு போகிறார்கள். ஆனா பிள்ளைகள் வந்து அப்ப அந்த இடத்துல வந்து வலி கண்காணிப்போட வச்சிருக்கப்படும். அந்த வகையான பிள்ளைகள் வந்து கல்வியில வந்து மிகவும் கவனமாகவும் கல்வியில வந்து முன்னேற்ற முடியவர்களாகவும் பாடசாலை பரீட்சைகள் நல்ல பெறுபவர்கள் இதுகள் எல்லாம் உடையவர்களாக இருக்கின்றார். ஆனா நாங்கள் இது நன்மையா இருக்குன்னு சொல்லி அவர்கள்ட்ட பேசும்போது பார்க்கும்போது இருந்தாலும் எங்கட உளவியல் என்று சொல்ற தன்மைகள் வந்து வேற விஷயத்தையும் அது பிச்சு போட்டு பார்க்கும் இல்லையா? அதன்படி நான் பார்த்த விடயம் என்னன்னு சொன்னா இந்த பிள்ளைகள் வந்து அது வயது வந்து 14-15க்கு மேற்பட்ட இந்த பிள்ளைகள் ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம், அம்மா அப்பா என்ற இவர்கள் வந்து எந்த இடத்துக்கும் கூட்டிக் கொண்டு வர்றபடியினால அவர்கள் வந்து சொந்த காலில நிக்கிற தைரியம் அற்றவர்களாக இருக்கிறார். தனக்கு தேவையான விடயங்களை கேட்டு பெறக்கூடிய ஆட்களாகவோ அவர்கள் வந்து அந்த விஷயத்துல வந்து ஒரு மத்தியமமான தன்மையோட இருக்கிறார்கள். அப்ப அவர்கள் எல்லா விஷயத்துக்கும் அம்மாவோ அப்பாவோ வந்து எல்லாம் செய்வினேன். இப்ப டியூட்டரை காசு கட்டுறாலும் அது அம்மாவோ அப்பாவோ வந்து கட்டிப்போட்டு போவினேன். அப்ப இந்த இடத்துல அந்த ஒரு சுய பொறுப்பு சுய பொறுப்பண்ட விஷயத்துல வந்து அவர்கள் வந்து வளர்ற தன்மைகள் வந்து குறைவாக இருக்கின்றது. இந்த இளம் பிள்ளைகள வயது காலத்துல அம்மா அப்பாவுடைய தலைமையில பிள்ளைகள் வந்து தங்களோட பொறுப்புகளை கற்றுக்கொள்ளணும், தாங்கள் வந்து பயிற்சி பெறணும் இல்லையா? நண்பர்கள் நண்பிகள் என்று சொல்லி 15-20 பேர் இருந்தால் அந்த 15-20 பேரையும் வெறும் நண்பர்கள் நண்பிகளாக ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னா அப்படி ஏற்றுக்கொண்டு ஏமாற்றங்கள் ஏன்னா இவைய ஏமாத்தி கொண்டு போறதுக்கு அங்க அதுக்குள்ள ஒரு 2-3 பேர் பெரிய கட்டிக்காரராக இருப்பேன். அது இயற்கை. இதுகளைத்தான் அந்த பிள்ளைகள் வந்து தனிச்சு போயிருந்து கதைக்கும் போது பேசும்போது ஒவ்வொருத்தரையும் இனங்கண்டு கொள்ளுகிறார்கள் இல்லையா? இப்ப 15 பேர் நண்பர்கள் அல்லது நண்பிகள் இருந்தால் அந்த 15 பேரையும் 4 வகையான குழுக்களாக 3 வகையான குழுக்களாக பிரிச்சு பார்க்க தெரியும். இவர்களை வந்து நம்பி இன்ன விஷயங்களை பேசலாம், இன்ன விஷயத்த பேசக்கூடாது, இவர்கள்ட்ட வந்து இன்ன விஷயத்த சொல்லலாம், இன்ன விஷயத்த சொல்லக்கூடாது. இப்படியான விடயங்களை அந்த 15 பேரையும் 4ஆகவோ 5ஆகவோ பிரிச்சு பழகணும் இல்லையா? சமூகம் என்று சொல்றது வந்து பல தரப்பட்ட ஆட்களை கொண்டதான் சமூகம். சின்ன வயதா இருக்கலாம், பெரிய வயதா இருக்கலாம். சில பிள்ளைகள் வந்து ஆக்களுக்கு தக்க மாதிரி கதைப்பார்கள் இல்லையா? எல்லார்ட்டையும் எல்லா விஷயத்தையும் மனம் திறந்து கதைக்க மாட்டார்கள், பேச மாட்டார்கள் இல்லையா? அப்ப அது வந்து அந்த அந்த அனுபவ கல்வியால வரும். இது புத்தக கல்வியா பள்ளிக்கூடத்துல படிக்கிற கல்வி அல்ல. இது வந்து அந்த அனுபவ கல்வி. தானாக அந்த 10-15 பேரோட சேர்ந்து அவர்கள்ட்ட கதைச்சு பேசி அதுல இருந்து என்ன விதமான இழப்புகள் தோல்விகள் பிரச்சனைகள் இதுகள் வருது என்று சொல்லி அதுல இருந்து ஆக்களை பகுத்து பார்க்கவும். அதுக்காக எவரையும் பகைக்க கூடாது. அவர்களை ஒவ்வொருத்தரையும் அதுக்குரிய இடங்களில வச்சு கதைச்சு பேசி பழக வேண்டுமே ஒழிய முற்றுமுழுதாக நான் ஒருத்தருமே எனக்கு விட நான் தனியா எந்த பாட்டை பார்த்தா அது போய் அது சமூகம் இயக்கிறதுக்கு சரி வராது இல்லையோ? ஆனா சமூகத்தை பகுத்து வித்தியாசப்படுத்தி ஆக்களுக்கு தக்க மாதிரி அந்த அவர்களை இணைச்சு நட்பு ரீதியாக விஷயங்களை வச்சிருக்கக்கூடிய வல்லமை வந்து ஒவ்வொருத்தருக்கும் தேவையாக இருக்கின்றது இல்லையா? அப்ப அந்த வல்லமை இருந்தால்தான் அவர்கள் வந்து வீட்டிலேயோ வெளியிலேயோ அல்லது உதாரணமாக வெளிநாடுகளுக்கு வந்தால் கூட இந்த நல்ல பக்குவமாக வளர்க்கப்பட்டவர்கள் வளர்ந்து வந்தவர்கள் வந்து வெளியில வந்தும் குழம்பி போவது கிடையாது. ஆரம்ப கட்டத்துல இங்க வந்து நாங்கள் அவதானிச்சு நாங்கள் என்னன்னு சொன்னா சில நல்ல படித்த குடும்பத்துல இருந்து வந்த நல்ல பணக்கார குடும்பத்துல இருந்து வந்த பல
பிள்ளைகள் இங்க சரியான குழப்பமாக அவர்கள் தங்களே கவனிக்க இயலாத அளவுக்கு, தங்களே பார்க்க இயலாத அளவுக்கு சரியாக நண்பர்களையும் மற்ற வேலையும் தான் தங்கி நின்றார். அதுக்கு நாங்க உளவியல் ரீதியா இதைத்தான் நாங்கள் இதுல பார்த்து சொல்றேன்னு சொன்ன பிள்ளைகளை அந்த வயதுக்குரிய கடமைகள், பொறுப்புகள், விடயங்களோடு அவர்களை சுதந்திரமாக இடையிலேயாவது விட்டு பழகும். அவர்கள் தாங்களாகவே போய் கதைச்சு பேசி அழகாக இந்திய தத்துவங்களுங்கிற சைவ தத்துவங்களையே பல தடவை பல பேர் பெரிய பாட்டுகளாக கவிதைகளாக சொல்லி இருக்கிறார்கள் இல்லையோ. உலகத்தில் உள்ள பூக்கள் மாதிரி பூக்கள் இத்தனை வகை இருக்கோ, இத்தனை விதமான வாசனை இருக்கோ, இத்தனை விதமான வடிவங்கள் இருக்கோ, இத்தனை விதமான நிறங்கள் கணக்கு இருக்க மாதிரி தான் சமூகத்தில் உள்ள மக்கள். அப்ப சமூகத்திலையும் விதம் விதமான ஆக்கள் இருப்பார்கள் இல்லையோ. அப்ப அந்த விதமான ஆக்களை முடிஞ்ச அளவுக்கு, முழுமையாக இல்லாவிட்டாலும் முடிஞ்ச அளவுக்கு அதுகளை தானே நேர போய் பழகினால்தான் அதை கற்றுக்கொள்ள முடியும். அந்த அனுபவ இது கூட கற்றுக்கொள்ள முடியும். பெற்றோர்கள் அல்ல இவர்களோட போனோம் என்று சொன்னா அதுக்குரிய சாத்தியக்கூறுகள் குறைவு. அப்ப அவர்களுடைய மூல வளர்ச்சி, அந்த ஆளுமை என்று சொல்லப்படுற அந்த வளர்ச்சி மிகவும் பின்னடிக்கப்படும். வேலை கிடைச்ச பிறகு, வேலைக்கு போன பிறகு ஒரு தலைமைத்துவத்தை, ஒரு லீடர்ஷிப், சங்கத்திலேயோ போய் வேலை செய்யற இடத்துலயோ எடுத்து செய்யற விஷயம் இவர்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்கு. ஆக்களை பிரிச்சு பார்த்து, ஆக்களுக்கு தக்க மாதிரி வேலைகளை பிரிச்சு கொடுத்து, அவர்களோட கதைச்சு பேசி, அவர்களுக்குரிய நுட்பங்களை பாவிச்சு பேச கருத்து பரிமாற்றத்திலே தான் இருக்கின்றது இல்லையோ. அந்த கருத்து பரிமாற்றத்துல கெட்டித்தனமாக இருந்தா தான் அவர் பல பேரை வச்சு வேலை வேண்டவோ இதுகளோ செய்யக்கூடியதாக இருக்கும். அப்படி இந்த விதங்கள் அங்க பரவலாக குறைந்திருந்ததை நாங்கள் இந்த இளையாக்களை போய் பார்த்த இடத்துல என்ற மனதுல உருவான கருத்துக்கள் தான் இப்ப இதுல நான் உங்களுக்கு சிறிது சொன்னது. சென்ற இடத்தில் பார்த்த உளவியல் ரீதியான பார்வையை இங்கே நாங்கள் பகிர்ந்திருந்தோம். உண்மையில் தேவையான விடயம் கூட இந்த இளையோர்களின் நிலைப்பாடு என்ன, அவர்களின் வாழ்வு முறைகள் என்ன என்பதை கூட அறிந்து கொள்வதற்கு இது ஒரு நல்ல தருணமாக தொடங்கியது. சிறப்பு குழந்தைகளுக்கு சிறியவர் வேண்டி அடிப்படையாக ஒரு விடயமாக என்றும் சிறப்பாக நீங்கள் கொண்டு உங்களை இணைத்து தந்த ஐயா அவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு, ஒலிப்பதில் உதவிகளை செய்து தந்தவர் அவரோடு சேர்ந்து உங்களுடைய மகளுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த மருத்துவர் நாம நிகழ்வில் இணைந்து கொள்ளுவோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் நேயர்கள், உங்கள் எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். நல்லதுறவுகளை மருத்துவ சிறப்பாக எங்களோடு பல மாதங்களாக இணைந்திருக்கின்ற உளவியல் நிபுணர் ஸ்ரீ கதிராமநாதன் ஐயா அவர்கள் கலந்து கொண்டு பல விடயங்களை எங்களோடு கதைத்திருந்தார். உண்மையில் உளவியல் ரீதியாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்களாகவும் அமைந்திருந்தது. அடுத்த மருத்துவர் நாம நிகழ்வில் இணைந்து கொள்ளும் வரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கான ஆலோசனையை வழங்கியவர்கள் ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம் டாகஸ் பிளிகர் வொர்க்ஸ். ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம் டாகஸ் பிளிகர் வொர்க்ஸ். 1000க்கு மேற்பட்டவர்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். இல்லத்தில் தங்கி வாழ்வோர் வீடு சென்று அழைத்து வந்து நாளாந்த பராமரிப்பு, மருத்துவ உதவி, உடல் பயிற்சி, சிறந்த உணவு வளங்கள், விளையாட்டு, பொழுதுபோக்கு அம்சங்கள், சுற்றுலா அழைத்து செல்லல், இன்னும் பல உதவி சேவையுடன் மிளிர்ந்து நிற்கும் டாகஸ் பிளிகர் வொர்க்ஸ் முதியோர் பராமரிக்கும் இல்லம். இங்கு வந்தவர்கள் தங்கள் இல்லங்களில் வாழ்வது போல் வாழ்வது இவர்கள் முகமலர்வில் தெரிகின்றது. தொடர்புகளுக்கு கே. வதனி செல்வநாதன், லிண்டன் ஸ்ட்ராச 16A 68 623 ஹாஃப் ஹை. தொலை தொடர்புகளுக்கு 004962413099 103.
கை தொலைபேசி 00491622051624. முதியோர் பராமரிப்புக்கு டாக்கஸ் பிளிகர் ஃபோர்ஸ்ட்ராசே. இது ஒரு ஈழத்தமிழ் பெண்ணின் சாதனை. முதியோர் பராமரிக்கும் இல்லம்.